அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். சிவகங்கை அருகே இபிஎஸ் பிரச்சார வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். முதல் கட்ட பிரச்சாரத்தை இன்று நிறைவு செய்யக்கூடிய விதமாக சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை பரப்புரையில் ஈடுபட உள்ள நிலையினால் சிவகங்கை அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாகனத்தை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பறக்கும் படையை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையிலே அந்த வாகனங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட அனைவருடைய வாகனங்களும் சோதனை செய்யப்படுகின்றன. நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சருடைய வாகனம் திருவாரூர் மாவட்டம் அருகே சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று சிவகங்கை மாவட்ட எல்லைக்குள் வைத்து எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளருடைய வாகனத்தையும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பறக்கும் படை சோதனையிலே வாகனத்தை பணமோ அல்லது வேறு ஏதேனும் பரிசு பொருட்களோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டது. 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த பணத்திற்குரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏராளமான ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் பரிசு பொருட்களும் ஆங்காங்கு கைப்பற்றப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளருடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு அவற்றில் எந்த விதமான பணமும் பரிசு பொருட்களும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அவருடைய வாகனத்தை அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரையில் இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட உள்ளார்.